தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கவிஞர் பாரதியார் பற்றிய செய்திகளை பார்க்கலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முக திறமை கொண்டவர் பாரதியார். கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என பட்டம் வழங்கப்பட்டது. நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதியார். தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதியாக கருதப்பட்டவர். இவர் மகாகவி என்னும் புனைப்பெயரை கொண்டு அறியப்படுகின்றார். அதாவது மகத்தான கவிஞர் என்று பொருள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவருடைய படைப்புகளில் அடங்கும். பெண் விடுதலை போராட்டத்திற்காகவும் ஜாதி மறுப்பு, குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடியவர் தான் பாரதியார். இப்ப பாரதியாரோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். பாரதியார் 1882 ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மாள். இயற்பெயர் சுப்பிரமணியன், சுப்பையா என்று அழைக்கப்பட்டார். பாரதியாரின் 5ஆம் வயதில் அவருடைய தாயார் இலக்குமி அம்மையார் காலமானார். இதன் பின்னர் பாரதியார் அவருடைய தந்தை மற்றும் தந்தை வழி பாட்டியின் மூலம் வளர்க்கப்பட்டார். பாரதியாரின் தந்தை ஆங்கிலமும் கணிதமும் பாரதியாருக்கு நன்கு கற்றுக் கொடுத்து அவரை ஒரு பொறியாளராக ஆக்க வேண்டும் என விரும்பினார். பாரதியார் தன்னுடைய 14ஆம் வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுதே கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவரின் திறமையால் இவர் பாரதி என்று அழைக்கப்பட்டார். பாரதி என்றால் கல்வி கடவுள் சரஸ்வதியின் அனுக்கிரகம் பெற்றவர் என்று பொருள். பின்னர் 1897 ஆண்டு பாரதியாரின் 15ஆம் வயதில் செல்லம்மாள் என்பவரை மணம் முடித்தார். 1898 ஆண்டு இவரின் தந்தை மறைவுக்கு பின் பாரதியாரை வறுமை நிலை சூழ்ந்தது. தன்னுடைய வறுமை நிலையை எட்டயபுரத்து மன்னருக்கு தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் பாரதியார். இதனை அடுத்து எட்டயபுரத்தில் சிறிது காலம் பணி செய்த பாரதியார் அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார். ஏறத்தாழ 4 ஆண்டுகள் காசியில் ஒரு மடத்தில் தங்கியிருந்தார் பாரதியார். அங்கு தங்கியிருந்த காலத்தில் பாரதியார் இந்து ஆன்மீகத்தையும் தேசியவாதம் பற்றியும் நன்கு தெரிந்து கொண்டார். சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளையும் நன்கு கற்று தேர்ந்தார். சிகை வளர்த்து கொள்வது, தலைப்பாகை அணிவது இந்த காலகட்டத்தில் தான் காசியில் தொடங்கினார் பாரதியார். 1901 ஆண்டு காசியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பிய பாரதி எட்டயபுரத்து அரண்மனையில் கவிஞராக பணியாற்றினார். அதே ஆண்டு இவர் எழுதிய பாடல்கள் விவேக பானு இதழில் வெளியானது. அதன் பின்னர் சுதேசமித்ரன் இதழின் இணை ஆசிரியராக சேர்ந்தார். 1905 ஆண்டு டிசம்பர் மாதம் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய போது சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாரிசான சகோதரி நிவேதிதையை சந்தித்தார். பெண்களின் சுதந்திரம் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராட அவர் பாரதியாருக்கு ஊக்கமளித்தார். பெண்களின் விடுதலை பாரதியின் மனதை வெகுவாக பாதித்தது. நிவேதிதையை சக்தியின் வெளிப்பாடாக கருதிய பாரதி அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். இதன் பின்னர் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் 1907 ஆண்டு தமிழ் வார இதழான இந்தியா மற்றும் ஆங்கில செய்தித்தாளான பாலபாரதம் ஆகியவற்றில் பங்களிக்க தொடங்கினார் பாரதியார். இந்த காலகட்டத்தில் பாரதியாரின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சாதனமாக இந்த பத்திரிகைகள் இருந்தன. இதன் பதிப்புகளில் பாரதி தன்னுடைய கவிதைகளை தொடர்ந்து வெளியிட தொடங்கினார். பின்னர் 1907 ஆண்டில்
சூரத் நகரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மற்றும் மண்டயம் சீனிவாச்சாரியார் ஆகியோருடன் பாரதியார் பங்கேற்றார். காங்கிரஸில் ஒரு பிரிவினர் ஆயுதம் ஏந்திய எதிர்ப்பை விரும்பினர். பாலகங்கா திலகர் தலைமையில் அணிவகுத்த இந்த பிரிவினருக்கு ஆதரவாக சிதம்பரனார், வரதாச்சாரியார் மற்றும் பாரதியார் துணை இருந்தனர். 1908 சிதம்பரனார் கைது செய்யப்பட்டார். பின்னர் பாரதி எழுதி வந்த இந்திய நாளிதழின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தானும் கைது செய்யக்கூடும் என எண்ணிய பாரதியார் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த பாண்டிச்சேரிக்கு தப்பி சென்றார். பாரதியார் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் பாண்டிச்சேரியில் இருந்து இந்தியா மற்றும் விஜயா என்ற தமிழ் நாளிதழ்களையும், பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதழ் மற்றும் உள்ளூர் வார இதழான சூரியோதயம் ஆகியவற்றை தொகுத்து வெளியிட்டார். பாண்டிச்சேரியில் வாழ்ந்த காலகட்டத்தில் சுதந்திர இயக்கத்தின் புரட்சி பிரிவின் அரவிந்தர், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் பாரதிக்கு கிடைத்தது. இவர் வேத இலக்கியங்களை கற்க தொடங்கிய காலமும் இதுவே. 1912 இவருடைய பிரபலமான படைப்புகளான குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் மற்றும் கண்ணன் பாட்டு ஆகியவை இயற்றப்பட்டது. நவம்பர் மாதம் 1918 பாரதி கைது செய்யப்பட்டார். நவம்பர் 20 முதல் டிசம்பர் 14 வரை கடலூரில் உள்ள மத்திய சிறையில் பாரதியார் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னர் அன்னி பெசன்ட் மற்றும் ராமசாமி ஐயர் ஆகியோரின் முயற்சியால் பாரதியார் விடுவிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் வறுமையால் வாடிய பாரதி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். 1919 பாரதி முதல் முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தார். 1920 முதல் சுதேசி மித்திரன் இதழின் பதிப்பை மீண்டும் தொடங்கினார் பாரதியார். இப்ப பாரதியாரோட இறுதி காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். சிறைவாசத்திற்கு பிறகு மிகவும் மோசமான உடல்நிலை பாதிக்கப்பட்ட இவருக்கு 1920 வாக்கில் ஒரு பொது மன்னிப்பு ஆணை வழங்கப்பட்டது. இறுதியாக இவர் மீது இருந்த கட்டுப்பாடுகளை நீக்கிய பொழுது பாரதி உடல் நலக்குறைவு மற்றும் ஏழ்மையுடன் போராடி கொண்டிருந்தார். இவர் வழக்கமாக உணவளிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானை லாவண்யா ஒரு நாள் இவர் தேங்காய் வழங்கிய போது அவரை தாக்கியது. அந்த சம்பவத்தில் உயிர் பிழைத்த போதிலும் அதன் விளைவாக இவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. மகாகவி பாரதியார் தனது கடைசி உரையை ஈரோடு கருங்கல்பாளையம் நூலகத்தில் மனிதன் அழியாதவன் என்னும் தலைப்பில் நிகழ்த்தினார். இதுவே அவருடைய கடைசி உரையாக அமைந்தது. 1921 செப்டம்பர் மாதம் 11 அதிகாலை 1 மணி அளவில் பாரதியார் இயற்கை எழுதினார். மக்கள் கவிஞராகவும் தேசியவாதியாகவும் இருந்த பாரதியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள 14 பேர் மட்டுமே இருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாரதியின் இறப்புக்கு பின்னரும் அவருடைய பாடல்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை மாகாண சட்ட அவையில் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற விரிவான விவாதம் 1928 அக்டோபர் மாதம் 8-9 தேதிகளில் நடந்ததாக அறியப்படுகிறது. பாரதியாரோட இலக்கிய படைப்புகள் பத்தி பார்க்கலாம். பாரதியார் நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்பட்டவர். இவர் மகாகவி, அதாவது மகத்தான கவிஞர் எனும் புனைப்பெயரை கொண்டு அறியப்படுகின்றார். முந்தைய நூற்றாண்டு படைப்புகளை போலல்லாமல் பாரதியார் பெரும்பாலும் எளிமையான சொற்களை பயன்படுத்தினார். இலக்கண சட்டங்களை தகர்த்தெறிந்தார் பாரதியார். புதுக்கவிதை எனும் புகழ்பாடும் பாமரரும் கேட்டுணரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர் பாரதியார்.
பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் புதுமையான யோசனைகளையும் நுட்பங்களையும் வெளிப்படுத்தினார். இவர் தனது பெரும்பாலான படைப்புகளின் முன்பு கோபாலகிருஷ்ண பாரதியார் பயன்படுத்திய நுண்டி சிந்து என்னும் நடையை பயன்படுத்தியுள்ளார். பாரதியாரின் கவிதை முற்போக்கான சீர்திருத்தவாத லட்சியத்தை வெளிப்படுத்தியது. இந்திய தேசியம், காதல், குழந்தை பருவம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாரதியார் எழுதியுள்ளார். பாரதி பல இந்து தெய்வ பாடல்களையும் பாடியுள்ளார். அரவிந்தர், பாலகங்கா திலகர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் போன்ற இந்திய தேச சீர்திருத்த தலைவர்களின் உரைகளையும் மொழிபெயர்த்துள்ளார் பாரதியார். பாரதியார் தம் தாய்மொழியாம் தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். இதனை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கவி புனைந்துள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவி என போற்றப்பட்டார். இந்தியாவிலேயே முதல் முறையாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையது. இந்திய விடுதலை போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் பாரதியார் படைத்த படைப்புதான் பாஞ்சாலி சபதம். வியாசரின் மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்ட இந்நூலானது 5 சருக்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது. இவரது பிரபலமான படைப்புகளில் குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, சின்னஞ்சிறு கிளி, விநாயகர் நான்மணி மாலை மற்றும் கண்ணன் பாட்டு ஆகியவை அடங்கும். பகவத்கீதையை தமிழுக்கு மொழிபெயர்த்தார். இப்ப பாரதியாருடைய புகழ் மற்றும் நினைவு சின்னங்களை பற்றி பார்க்கலாம். பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டங்களை சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் ஒரு வீட்டில் கழித்தார். 1993 ஆண்டு தமிழ்நாடு அரசால் அந்த வீடு வாங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பாரதி இல்லம் என பெயர் சூட்டியது. எட்டயபுரத்தில் இவர் பிறந்த இல்லமும் புதுச்சேரியில் இவர் வாழ்ந்த இல்லமும் நினைவு இல்லங்களாக காக்கப்பட்டு வருகிறது. 1987 ஆண்டு எழுத்தாளருக்கான உயரிய தேசிய விருதான சுப்பிரமணிய பாரதியார் விருது நிறுவப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தால் இலக்கியத்தில் சிறந்த படைப்புகளை எழுதுபவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகம் 1982 ஆண்டு கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டது. இவர் பெயரில் பல பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுகின்றன. பாரதி என்னும் தலைப்பில் 2000 ஆண்டில் கவிஞரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு தமிழ் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் பாரதியின் வரலாறு காணப்படுகிறது. பாரதி எழுதிய பல கவிதைகள் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் பாடலாக பயன்படுத்தப்பட்டன. பல திரைப்படங்களின் தலைப்புகளும் இவருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டவையே. இப்ப பாரதியாரோட படைப்புகள் பத்தி பார்க்கலாம். மகாகவி பாரதியாரின் பிரபலமான படைப்புகளில் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, விநாயகர் நான்மணி மாலை, பாஞ்சாலி சபதம் ஆகியவை அடங்கும். மேலும் இவர் எழுதிய தேசிய கீதங்கள் மற்றும் பல கட்டுரைகள் உள்ளன. மிக முக்கிய படைப்புகள் அப்படிங்கும் பொழுது முதல்ல குயில் பாட்டு. குயில் பாட்டு ஒரு கவிதை பாடல். தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது குயில் பாட்டு. அடுத்ததாக கண்ணன் பாட்டு, கண்ணனை பற்றிய பக்தி பாடல்களின் தொகுப்பு. அடுத்து பாப்பா பாட்டு, குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. புதிய ஆத்திச்சூடி, குழந்தைகளுக்கு நன்னெறிகளை போதிக்கும் பாடல்களின் தொகுப்பு. அடுத்து விநாயகர் நான்மணி மாலை, விநாயகரை போற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பு. பாஞ்சாலி சபதம், மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு காவியம். சுயசரிதை, பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு நூல்.
பிற படைப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். தேசிய கீதங்கள். இந்தியாவின் விடுதலைக்காக அவர் எழுதிய பக்தி பாடல்களின் தொகுப்பு. இது பாரதியார் சில கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, ஜாதி மறுப்பு அப்படிங்கிற தலைப்புகளின் கீழே கட்டுரையை எழுதியிருக்கார். இந்தியா இதழ், இவர் ஆசிரியராக இருந்து நடத்திய முக்கிய இதழ்கள்ல இது ஒண்ணு. பாரதியார் பிறந்த எட்டயபுரத்து வீடோட புகைப்படம் தான் இது. இந்த வீடு இன்றளவும் அரசால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. அடுத்து இந்த வீடு பாரதியார் சென்னை திருவல்லிக்கேணியில வாழ்ந்த வீடு. இன்னைக்கு இந்த வீடியோல மகாகவி பாரதியார் பற்றிய செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.